பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 40% ஆதரவுடன் ஆட்சியை தக்கவைக்க வாய்ப்பு உள்ளதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதாக சி-ஓட்டஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டமாக நவம்பர் 6, 11ஆம் தேதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதியும் நடக்கவுள்ளது. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள 40% வாய்ப்பு இருப்பதாக சி-ஓட்டஸ் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மகாகத் பந்தன் 38.3% வாக்குகளுடன் 2வது இடத்தை பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பீகார் அரசியலில் புதிதாக நுழைந்த பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் 13.3% வாக்குகளுடன் 3வது இடத்தை பிடிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு சற்று மாறுபட்ட முடிவு வெளியாகியுள்ளது. இதில் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவுக்கு 36.20% ஆதரவு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரசாந்த் கிஷோர் 23.2% ஆதரவுடன் 2ஆம் இடமும், நிதிஷ்குமார் 15.9% ஆதரவுடன் 3ஆம் இடமும், சிராக் பாஸ்வான் 8.8% வாக்குகளுடன் 4ஆம் இடத்தை பிடிப்பார் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 318 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் உள்ளது. ஜெய்ஸ்வால் சதம் விளாசிய நிலையில் அவருடன் இணைந்து பலமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்த சாய் சுதர்ஷன் 87 ரன்களுடன் ஆட்டமிழந்தார். டெஸ்ட் தொடரில் சாய் சுதர்ஷனின் அதிகபட்ச ரன் மற்றும் சிறந்த ஆட்டமாக இந்த போட்டி அவருக்கு அமைந்தது. KL ராகுலும் தனது பங்கிற்கு 38 ரன்கள் எடுத்து இருந்தார். ஜெய்ஸ்வால் 173 ரன்களுடன் களத்தில் ஆட்டமிழக்காமல் உள்ளார். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.